இவங்களை ஜாயின் பண்றதுக்கு எங்களை சேர்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த இன்டர்வியூ நான் எனக்கு ஸ்டாலின் என்கிற ஒரு தனி நபர் பற்றி அரசியலுக்கு அப்பாற்பட்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த இன்டர்வியூல நான் விருப்பப்படக்கூடிய விஷயம். மனசுக்குள் முணுமுணுக்கும் பாடல், ரிலாக்ஸா வந்துடும். மனசுக்குள் முணுமுணுக்கும் பாடல் மறக்க முடியுமா அப்படிங்கிற திரைப்படம் அவருடைய வசனத்தை இருந்தது. அது ஒரு பாட்டி இருப்பாரு, காகித ஓடும் கடலலை மீது போவது போலே ஓடும் அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்னைக்கும் மறக்க முடியாது. அந்த பாட்டில் அப்படின்னு சொல்லி அது எடுத்திருக்கிற விதம், அதுல இருக்கிற கருத்துக்கள், அந்த சிச்சுவேஷன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனசுல பட்டது. இப்ப அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, உதயநிதியா செந்தாமரையா யார் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம்? யாரு சின்ன பிள்ளை? இந்த கண்ணு முக்கியமா? இந்த கண்ணு அது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேள்வி அப்படின்னு. ஏன்னா அப்பாக்களுக்கு பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்ல, நான் அந்த வேறுபாடை பாக்குறதுல ரெண்டு பேருமே என் மேல அனுபவிச்சிருக்காங்க. எதுவா இருந்தாலும் என்ன கேட்காம எதுவும் செய்யறது இல்ல. அவங்க திருமணமே, ரெண்டு பேரும் திருமணமே காதல் திருமணம். ரெண்டு பேருமே காதல் திருமணம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஒன்னும் அதெல்லாம் ஒன்னும் இது பண்ணிக்கல. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மாறன் ஃபேமிலில, அமிர்தா ஃபேமிலில, செல்வன் ஃபேமிலில எல்லாரும் காதல் திருமணம் தான். அதெல்லாம் காதல் திருமணம் அதெல்லாம் இல்ல. அப்ப அந்த சூழல் அன்னைக்கு தலைவரே முன்னிருந்து அதுதான் குடும்பத்துல சரி பண்ணி சமாதானம் பண்ணி நடத்தி வச்சாரு. அதனால அது பழகி போச்சு. அதனால நானும் என்கிட்ட காதல் திருமணம் சொன்னப்போ என்கிட்ட தான் முதல் சொன்னாங்க.